ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸில் நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி கோல்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19th மே இன்னையோட கோல்ட் ரேட் 1 கிராம் 8755 ரூபா. நேற்றை விட 35 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 109 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் நான் எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட 20,000 கொடுத்துருந்தாங்க. அதில் 10% நான் பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸ்க்கு அப்படின்னு ஒதுக்கியிருந்தேன். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டில் என்னால் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல. க்ரோசரி திங்ஸில் ஒரு 200 ரூபா மிச்சம் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி மில்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா மிச்சம் பண்ண முடிஞ்சுது. சிலிண்டர் நான் மார்ச் மாதம் வாங்கினதுனால ஏப்ரல் மாதம் நான் சிலிண்டர் வாங்கலை. ஸோ அந்த சிலிண்டருக்கான அமௌண்ட்டு 800 ரூபாய் நான் ஒதுக்கினது அப்படியே எனக்கு சேவிங்ஸில் போயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1150 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது. இது மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஏப்ரல் மாதம் நான் சேவிங்ஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் நான் 2000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 50 ருபீஸ் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஏப்ரல் மந்த்து பசங்களுக்கு லீவு. பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ என்னால் ஸ்நாக்ஸில் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. நான்வெஜ்லேயும் சுத்தமாக எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ என்னோடய வீக்லி எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும்தான். என்னால் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியல. ஸோ வீக்லி எக்ஸ்பென்சஸில் 50 ருபீஸ் மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் டோட்டலாக 3200 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 800 ரூபாய் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி 4 கேன் வாங்கியிருக்கேன் 120 ரூபாய்க்கு. காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 420 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாயில் 380 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் 5 கேன் வாங்கியிருக்கேன் 150 ரூபாய்க்கு. அதே மாதிரி காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 400 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். மீதி 400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் தேர்ட் வீக்கில் எத்தனை கேன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 கேன் வாங்கியிருக்கேன். 4 கேன் 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா 290 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 410 ரூபாய்க்கு நான் காய்கறியும் தண்ணியும் வாங்கியிருக்கேன். ஸோ மீதி 390 ரூபாய் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது தேர்ட் வீக்கோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு. இப்போ ஃபோர்த் வீக் நான் என்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் 5 கேன் வாங்கியிருக்கேன். ஸோ 150 ரூபாய் தண்ணிக்கு போயிடுச்சு. காய்கறி 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அதில் 350 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக டெய்லி எக்ஸ்பென்சஸில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1520 ரூபாய் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 1150 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1520 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 10% சேவிங்ஸ் அமௌண்ட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் பட்ஜெட் போடும்போதே. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஸோ டோட்டலாக எவ்வளோ நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4720 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக என்னோட மந்த்லி, அதாவது ஏப்ரல் மந்தோட பட்ஜெட்லேருந்து நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் 4720 ரூபாய். இது எனக்கு நோட்டில் கரெக்டாக டேலி ஆகுது. இது நான் இப்போ அமௌண்ட்டாக பர்ஸில் தனியாக வச்சுருக்கேன். அது கரெக்டாக டேலி ஆகுதா அப்படிங்கிறது இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடும்போது மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு தனியாக, வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு தனியாக, டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு தனித்தனியான பர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் போட்டு வைப்பேன் தனித்தனி பர்ஸில். பட் அதோட மிச்சம் பேலன்ஸ் வரும்போது சேவிங்ஸ் அமௌண்ட்டெல்லாம் தனியாக ஒரே பர்ஸில் போட்டு வைப்பேன். ஸோ அப்படி தான் இந்த பர்ஸில் நான் மொத்த அமௌண்ட்டையும் போட்டு வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த 500 இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் பட்ஜெட் போடும்போதே 10% சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து வச்சேன் இல்லையா. ஸோ
அந்த ரூ. 2000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 500 வந்து கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி 500 200லாம் ஈஸியாக வந்து சேஞ்ச் மாற்ற மாட்டேன். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செலவாயிடும். இப்போ 500 இருக்குது அப்படின்னா அது 500 அப்படியே இருக்கிற மாதிரி தான் வச்சுப்பேன். மீதி இருக்கிற அந்த சேஞ்சை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஈஸியாக ரூ. 500 அதெல்லாம் ரூ. 200லாம் மாற்ற மாட்டேன். என்கிட்ட இருக்கிற அந்த ரூ. 10 ரூ. 20 அதை வச்சே கொஞ்சம் மேனேஜ் பண்ண பார்ப்பேன். முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்துட்டு அந்த ரூ. 500 ரூ. 200லாம் வந்து சேஞ்ச் மாற்றுவேன். ஸோ அப்படி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். பட் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு கிளைமேட் சேஞ்சினால பயங்கர கோல்ட் ஆயிருச்சு. ஸோ என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூ. 2000 ரூ. 2500 ரூ. 3000 ரூ. 3500 ரூ. 200 400 600 800 இதோட சேர்த்திங்கன்னா ரூ. 1000 3500 4500 ரூபா 4600 ரூபா 4700 ரூபா 50 ருபீஸ் 4700 ரூபா 4720 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நோட்டில் நான் எழுதி வச்சுருந்த அமௌண்ட்டுக்கும் பர்ஸில் நான் வச்சுருந்த அமௌண்ட்டும் கரெக்டாக எனக்கு டேலி ஆகுது. 4720 ரூபா நான் கவுண்ட் பண்ணதில் 4720 ரூபா இருக்குது. அதே மாதிரி நோட்லேயும் எனக்கு கரெக்டாக தான் அமௌண்ட் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஏப்ரல் மந்த்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5000க்கு மேலேயாவது சேவிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல. ஏன்னா 4720 ரூபா தான் இருக்குது. இன்னும் ஒரு 280 ரூபா வந்துட்டு எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து என்னோடய செலவுகளை குறைச்சி சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நான் வந்துட்டு ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாவாவது சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏப்ரல் மந்த் சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோல்டுலேயும் இல்லை சில்வர்லேயோ ஏதோ ஒன்றில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் நிறைய அமௌண்ட் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.